ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் விப்ரஜேஷ் ஆட்டோ ட்ரெண்ட் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் மீண்டும் வரவேற்கிறேன். இன்னைக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு நம்ம டாடா சீரா கூட இருக்கும். இப்போதைக்கு இந்தியன் ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரியில் மிட் சைஸ் எஸ்யூவி கேட்டகரியில் ட்ரெண்டிங்காக இருக்கிற ஒரு எஸ்யூவி டாடா சீரா தான். ஓகே, ஸோ இந்த டாடா சீராவுடைய ஒரு மிட் லெவல் வேரியன்ட் நம்ம வந்து ரிவ்யூ பண்ணுறதுக்கு மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லலாம். அது வந்து பியூர் வேரியன்ட். ஓகே, நம்ம பேஸ் லெவல் ஸ்மார்ட் ப்ளஸ் வேரியன்ட், அட்வென்ச்சர் வேரியன்ட், டாப் லெவல் அக்கம்ப்ளிஷ்ட் ப்ளஸஸ் அதெல்லாமே வந்து பண்ணியிருக்கோம். ஆனால் பியூர் வேரியன்ட் நம்ம மிஸ் பண்ணிட்டோம் இல்லையா? ஸோ சில பேர் ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தீங்க பியூர் வேரியண்ட்டை ரிவ்யூ கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தீங்க. இதோ பியூர் வேரியன்ட், இதோ உங்களுக்காக ரிவ்யூ எடுத்து வந்துட்டேன். ஸோ இதனுடைய ப்ரைசிங் என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த வண்டியோட என்ஜின் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு நீங்கள் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிடைக்கிறது நான் டர்போ சார்ஜ் 1.5 லிட்டர் பெட்ரோல் என்ஜின். அதில் உங்களுக்கு மேனுவல் அண்ட் ஆட்டோமேட்டிக் இருக்குது. அண்ட் அது போக டர்போ டீசல் அப்படின்னு ஒரு என்ஜின் ஆப்ஷன் இருக்குது. அதுலேயும் மேனுவல் ஆட்டோமேட்டிக் ஆப்ஷன்ஸ் இருக்குது. 12.99 lakhs அப்படிங்கிறது இந்த பியூர் வேரியண்ட்டோடைய ஸ்டார்டிங் எக்ஷோரூம் ப்ரைஸாக இருக்குது பெட்ரோல் மேனுவல் வெர்ஷனுக்கு. பெட்ரோல் டிசிஏ ஆட்டோமேட்டிக் இருக்குங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா 14,49,000 அப்படிங்கிற எக்ஷோரூம் ப்ரைஸிங் அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் டீசல் மேனுவல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 14,49,000ங்கிறது டீசல் மேனுவலோட எக்ஷோரூம் ப்ரைஸிங்காக இருக்குது. ஃபைனலாக டீசல் ஆட்டோமேட்டிக் அப்படின்னு வந்து பார்க்கும்போது அது வந்து 15,99,000 15,99,000 ரூபாய் எக்ஷோரூம் ப்ரைஸிங்க்கு அவைலபிளாக இருக்குங்க. ஸோ ஆன் ரோட் ப்ரைஸிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது நீங்கள் மேலே ஸ்க்ரீனில் பார்க்க முடியும். 4 வேர்ஷன்ஸ் இருக்குது. 4 வேர்ஷன்ஸோடைய ஆன் ரோட் ப்ரைஸுமே நீங்கள் மேலே ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ஓகே, இது வேல்யூ ஃபார் மணியாக அது தெரிஞ்சுக்கணும் இல்லையா? வாங்க ரிவ்யூக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு இந்த டாடா சீரா பியூர் வேரியன்ட் நமக்கு ரிவ்யூக்கு வழங்கியிருக்கிறது சேலத்தை சேர்ந்த த ட்ரூ சாய் ஒர்க்ஸ் டாடா மோட்டார்ஸ் ஷோரூம். அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் நான் மேலே ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். எனி டாடா கார் ரீதியான என்கொயரிஸ், டெஸ்ட் ட்ரைவ்ஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் தாராளமாக அவங்களை கான்டாக்ட் பண்ணலாம். அவங்க மோர் தென் ஹாப்பி டு ப்ரொவைட் யூ. ஓகே, ஸோ வாங்க இப்போ டாடா சீரா பியூர் வேரியன்ட் ரிவ்யூ பண்ணிடலாமா? ஆல்ரைட் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க டாடா சீராவுடைய பியூர் வேரியண்ட்டில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அதை வந்து பார்த்துடலாம். முதல்ல என்ஜின் ஸ்பெக்ஸ் நம்ம வந்து பார்த்துலாம். ஸோ இந்த வேரியண்ட்டை பொறுத்தவரை உங்களுக்கு டிஜிடிஐ ஹைப்பீரியான் என்ஜின் வர்றது கிடையாது. 1.5 லிட்டர் ரெவோட்ரான் 4 சிலிண்டர் நான் டர்போ சார்ஜ் பெட்ரோல் என்ஜின் கிடைக்குது. இந்த என்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பேப்பரில் டீசெண்டான அளவுக்கு பவர் பர்ஃபார்மன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு கிளைம் பண்ணுறாங்க. 108 PS மேக்ஸிமம் பவர் அண்ட் டார்க்குன்னு பார்த்தீங்கன்னா 145 நியூட்டன் கிட்ட வந்து ப்ரொடியூஸ் பண்ணுதுங்க. பட் இவ்வளோ பெரிய வண்டிக்கு அது டீசெண்டான போதிய அளவில் தான் இருக்கும் அப்படின்னு வந்து பவர் பர்ஃபார்மன்ஸ் வந்து கிளைம் பண்ணுறாங்க. அட்கின்சன் சைக்கிளில் ஒர்க் ஆகுது என்ஜின். ஸோ மோஸ்ட்லி எஃபிஷியன்சி ஃபோக்கஸ்டான ஒரு என்ஜின் தான் இது. ஓகே, இந்த என்ஜினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் நார்மலாக வர்றது, கூடவே டிசிஏ ஆட்டோமேட்டிக் ஆப்ஷனும் கிடைக்குது. டர்போ டீசல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.5 லிட்டர் 4 சிலிண்டர் டர்போ சார்ஜ் டீசல் என்ஜின். இந்த என்ஜின் வந்து ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச ஒரு என்ஜின் தான், கிரையோஜெட் என்ஜின் அப்படின்னு சொல்லுவாங்க. டாடா கர்வ்லையும் இதே என்ஜின் தான் இருக்குது. டாடா சீராவில் அது இன்னும் கொஞ்சம் பெட்டர் பெர்ஃபார்மிங்காகவே இருக்குது அப்படின்னு கிளைம் பண்ணலாம். ஓகே, இந்த டர்போ டீசல் என்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா பவர் பர்ஃபார்மன்ஸை பொறுத்தவரை 118 PS மேக்ஸிமம் பவரும் 260 நியூட்டன் மேக்ஸிமம் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. 6 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் எடுத்தீங்கன்னா, அதே நீங்கள் வந்து டார்க் கன்வெர்ட்டர் 6 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் ஆப்ஷன் அப்படின்னு செலக்ட் பண்ணிங்கன்னா அது 280 நியூட்டன் வரைக்கும் மேக்ஸிமம் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு கிளைம் பண்ணுறாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்ங்கிறது ஒரு பெட்டர் கன்வீனியன்ட் ஆப்ஷன் தான். அதுவும் பெட்டர் பர்ஃபார்மன்ஸோட வரும்போது பெட்டர் அப்படின்னு சொல்ல முடியும். ரைட், இதுதான் இந்த பியூர் வேரியண்ட்டோட என்ஜின் ஸ்பெக்ஸ். இப்போ அடுத்தது லுக்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தலாம். ஸோ ஃப்ரண்ட்லேருந்து ஃபஸ்ட் நீங்கள் பார்க்கலாம். இந்த வேரியண்ட்லேயே உங்களுக்கு அந்த கனெக்டட் எல்இடி டிஆர்எல்ஸு, கூடவே சீக்வென்ஷியல் இண்டிகேட்டர்ஸ், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்துடுது. வண்டி பார்க்குறதுக்கும் நல்லா புச்சா மஸ்குலராக நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். டிப்பிக்கலான ஒரு மாடர்ன் டாடா சீரா அந்த லுக்கு வந்து அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கு. ஸோ அந்த லுக் இந்த வேரியண்ட்லேயும் உங்களுக்கு வந்து கிடைக்கிறது சூப்பரான பாயிண்ட்டாக இருக்குது. சீரா அப்படிங்கிற போல்டான பிராண்டிங் உங்களால் இங்கே பார்க்க முடியும். கனெக்டட் எல்இடி டிஆர்எல்ஸும் வந்துடுது. எல்இடி ஹெட்லாம்ப்ஸுங்கிறது இந்த தின்னான ஸ்ட்ரிப்பு தான், ஆனால் அதுவுமே பவர்ஃபுல்லாக தான் இருக்குது அப்படின்னு கிளைம் பண்ணுறாங்க. மேலே உங்களுக்கு இந்த எல்இடி இண்டிகேட்டர்ஸ் உங்களால் பார்க்க முடியும். ஃபுல்லி கிளாஸி பிளாக் ஃபினிஷில் ஒரு கிரில் ஃபினிஷ் ஒன்று கொடுத்துருக்காங்க மேலே. அது ஒரு யூனிக்கான விஷயமா இருக்குது. இந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு ஃப்ரண்ட் ஃபாக் லாம்ப்ஸ் இல்லை, அதுக்கான ஸ்லாட் மட்டும் கொடுத்துருக்காங்க. பட் வேணும்னா நீங்கள் ஆக்சசரிஸில் அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இங்கே கீழே ஏர்டாம் கிரில் சரௌண்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில்வர் ஃபினிஷ் கிட் பிளேட் இருக்குது. அண்ட் சரௌண்டு பொறுத்தவரை கிளாஸி பிளாக்ல கொடுத்துருக்காங்க. அதுவுமே பார்க்குறதுக்கு மாடர்னாக ரிச்சாக நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். எந்த வகையிலையுமே லுக்ஸில் குறை இல்லை. வண்டி பார்க்குறதுக்கும் அக்ரெசிவாக இருக்குது, நல்ல ஸ்டைலிஷாக ட்ரெண்டியாகவும் இருக்குது. ஒயிட் கலர் மட்டும் இல்லை, எனி கலர் நீங்கள் எடுத்தாலுமே பார்க்குறது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். ரைட், அதுக்கு அடுத்தது சைட் ப்ரொஃபைல் அப்படின்னு பார்க்கும்போது இந்த வண்டி பார்க்குறதுக்கு பெருசாக இருக்கு இல்லையா? ஆனால் 4.3 மீட்டர்ஸ் லென்த்துங்கிறது ஸ்டாண்டர்டான ஒரு லென்த்து தான். இந்த செக்மெண்ட்டை பொறுத்தவரை மீதி கார்ஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் 4.3 மீட்டர் லென்த்து தான் வருது. அந்த லென்த்தில் தான் இந்த டாடா சீராவும் இருக்குது. ஆனால் நேரில் பார்க்கும்போது நல்லா பெருசாகவே இருக்குங்க. அதுக்கான காரணம் இந்த பாக்ஸி ஷேப். வண்டி பாக்ஸி ஷேப்பாக இருக்கிறதுனால பெருசாகவும் தெரியுது, உள்ள ஸ்பேஸும் நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். சைட்ஸ்லேயும் நீங்கள் பார்க்கலாம், அந்த வீல் ஆர்ச்சஸோடைய
இந்த எலிமெண்ட்ஸு அண்ட் சைட் பாடி கிளாடிங் எல்லாமே கிளாசி பிளாக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்க்க நல்லா இருக்குது. பட் கொஞ்சம் மழை காலங்களில் சீரெல்லாம் அடித்து அந்த மாதிரி இருக்கும்போது இது கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுறது சிரமமாக இருக்கலாம்ங்கிறது என்னுடைய கருத்து. மெயினாக இந்த வேரியண்ட்டை பொறுத்தவரை பேஸ் லெவல் ஸ்மார்ட் ப்ளஸ் வேரியண்ட்டோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது மாற்றம்னு பார்த்தீங்கன்னா வீல் கவர்ஸ் தான். ஓகே, பேஸ் ஸ்மார்ட் ப்ளஸ் வேரியண்ட்டில் வீல் கவர்ஸே இருக்காது. அது வந்து ஒன்றுமே இல்லாமல் வெறும் பேசிக்கான வீல்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இதில் உங்களுக்கு வீல் கவர்ஸ் கிடைக்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரி ட்ரெண்டியான வீல் கவர்ஸ் தான் கொடுக்குறாங்க. டியூவல் டோன் ஃபினிஷில் பார்க்குறதுக்கு தூரத்தில் இந்த அலாய் வீல் அப்படின்னு கூட நினைக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் இது வீல் கவர்னு. டயர் சைஸ்னு பார்த்தீங்கன்னா 17 இன்ச் டயர் இது. ஸோ 215/65R17 அதுதான் டயர் சைஸாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டர்டாகவே பேசிக் வேரியண்ட்ஸில் இந்த சைஸ் தான் கிடைக்குது. இந்த வேரியண்ட்டில் வீல் கவர்ஸ் ஆட் ஆகுது. ரியர் வீலுக்கு டிஸ்க் பிரேக் இருக்குது. ஸோ ஆல் வீல் டிஸ்க் பிரேக்ஸ், ESP, ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட்டு, அப்புறம் எலக்ட்ரானிக் பிரேக் ப்ரீஃபில் அந்த மாதிரி ஆக்டிவ் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஸ்டாண்டர்டாக கிடைக்குது. பிரேக் டிஸ்க் வைப்பிங் அந்த மாதிரி ஃபீச்சர்ஸுமே இருக்குது. பேஸ் வேரியண்ட்லேருந்தே இந்த ஆக்டிவ் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஸ்டாண்டர்டாக கொடுக்குறாங்க டாடா சியராவை பொறுத்தவரை. ஆல்ரைட், தென் இங்கே நீங்கள் பார்க்கலாம் ரியர் டோர் அண்ட் விண்டோ சிச்சுவேஷன் அப்படின்னு இருக்கும்போது நம்ம ஏற்கனவே டாப் அண்ட் வேரியண்ட்ஸில் பார்த்தா அதே ஃபினிஷ் தான். இது ஆக்சுவலி 5 டோர் கார் தான். பட் பார்க்குறதுக்கு 3 டோர் மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக இந்த ஏரியா ஃபுல்லாகவே கிளாசி பிளாக் பண்ணியிருக்காங்க. மேலேயுமே ஃபுல்லாக கிளாசி பிளாக் பண்ணியிருக்காங்க. ரூஃபில் உங்களுக்கு சன் ரூஃப் கிடையாது. நார்மலாக இந்த மாதிரி மெட்டல் கார்கேட்டட் ரூஃப் டிசைன் தான். ரிஜிடிட்டிக்காக அது வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சன் ரூஃப் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பியூர் ப்ளஸ் எஸ் அந்த வேரியண்ட்ஸ் இருக்குது. அதில் உங்களுக்கு சன் ரூஃப் கிடைக்கும், பேனராமிக் சன் ரூஃப். இந்த வேரியண்ட்டில் அது கிடையாது. ஆனால் ஷார்க் ஃபின் ஆண்டனா பின்னாடி கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வேரியண்ட்டில் ரூஃப் ரீல்ஸும் கிடையாது. அது ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம். அதுக்கப்புறம் ரியர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயுமே பார்க்குறதுக்கு நல்லா இருக்குங்க. ஓகே, இங்கேயும் உங்களுக்கு அந்த ஃபுல் கனெக்டட் எல்இடி டெயில் லேம்ப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அது கூடவே சீக்வென்ஷியல் இண்டிகேட்டர்ஸ் பின்னாடியும் கிடைக்குது உங்களுக்கு. ஸோ அதுலேயும் எந்த குறையும் கிடையாது. இந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு ரியர் விண்ட்ஷீல்டு டீஃபாகர் இல்லை. வைப்பர் இருக்கா? ஆக்சுவலி வைப்பரும் இல்லை. ஸோ ஆக்சுவலி நம்ம வந்து டாப் அண்ட் வேரியண்ட்ஸில் பார்த்தோம், வைப்பர் வந்து இப்படி மேலேருந்து கீழே இப்படி இறங்கி ஒர்க் ஆகும் டாடா சியராவை பொறுத்தவரை. பட் இந்த வேரியண்ட்டில் ரியர் விண்ட்ஷீல்டு வைப்பர் வாஷர் டீஃபாகர் இல்லை. பேஸ் வேரியண்ட் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும். ஸ்டில் இந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா வந்துடுது அலாங் வித் ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர்ஸ். ஸோ கேமரா இங்கே நீங்கள் பார்க்கலாம். கூடவே பார்த்தீங்கன்னா 2 பார்க்கிங் சென்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏன் 2 தான் கொடுக்குறாங்கன்னு தெரில, பட் 2 தான் கொடுத்துருக்காங்க. அது ஒரு ஃபேக்டான ஒரு விஷயமா இருக்குது. 2 ரியர் பம்பர்லேயுமே நீங்கள் பார்க்கலாம் ஃபுல்லி கிளாசி பிளாக்கு, சில்வர் ஃபினிஷ் ஸ்கிட் பிளேட்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த ஆங்கிள்லேயுமே இது பார்க்குறதுக்கு ஒரு மிட் லெவல் வேரியண்ட் மாதிரி இல்லை. ஆனால் ஃபீச்சர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் மிட் வேரியண்ட் அப்படிங்கிறது காமிச்சு கொடுத்துருது. சரியா? பட் வண்டி பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக நல்லா இருக்குது நந்தலஸ். இப்போ வாங்க கேபினுக்குள்ளே போய் என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு பார்ப்போமா? ஓகே, இந்த டாடா சியரா பியூர் வேரியண்ட்டோடைய கேபின் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து கீ பார்த்துடலாம். ஸோ கீ உங்களுக்கு ஸ்மார்ட் கீஸ் கிடைக்குது. அது ஒரு சூப்பரான பாயிண்ட்டாக இருக்குது. ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல லேட்டஸ்ட்டான மாடர்னான ஸ்மார்ட் கீஸாக கொடுக்குறாங்க. டாடா கர்வ் பொறுத்தவரை இதே ஸ்மார்ட் கீஸ் தான் இருந்துச்சு. ஸோ இந்த வேரியண்ட்ஸ்க்குமே டாடா சியராவை பொறுத்தவரை அதே ஸ்மார்ட் கீ டிசைன் தான் உங்களுக்கு கிடைக்குது. இதில் ஃபாலோ மீ ஹெட் லேம்ப் ஃபங்க்ஷன் அண்ட் ரிமோட் லாக், அன்லாக், பூட் ஆக்சஸ் எல்லாம் அதுக்கான பட்டன்ஸ் எல்லாமே இருக்குது. ரெண்டுமே ஸ்மார்ட் கீஸாக கொடுக்குறாங்க. இட் இஸ் நைஸ். பட்டன் ஸ்டார்ட் இங்கே ரைட் சைடில் வந்துடுது உங்களுக்கு. ஸோ தட் இஸ் ஆல்சோ குட். இன்டீரியர் தீமை பொறுத்தவரை நம்ம ஏற்கனவே ஸ்மார்ட் ப்ளஸ் பேஸ் மாடல் பார்த்துருக்கோம். ஸோ ஓவரால் அதே கலர் தீம், அதே மாதிரி இன்டீரியரோடைய தீம் தான் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்னா இந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் கொஞ்சம் அடிஷ்னலாக ஆட் ஆகுதுங்க. ரைட், மாறாத விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த கிரே அண்ட் பிளாக் இன்டீரியர் தீம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. லேயர்டு தீம் வந்து கொடுத்துருக்காங்க. அது ஒரு தெரிஞ்ச ஃபேக்டாக இருக்குது. சீட்ஸை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஃபேப்ரிக் அப்போல்சரி, அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் சீட்ஸ் நல்ல கம்ஃபர்டபுளான பெரிய சீட்ஸாக தான் கொடுத்துருக்காங்க. மேலும் பேஸ் வேரியண்ட்டு அப்படின்னு இருக்கும்போதுமே அதுலேயே உங்களுக்கு டிரைவர் சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமும் வந்துடுது. இந்த வேரியண்ட்லேயுமே அந்த ஃபீச்சர் வந்து ஆட் ஆகிருது. டியூவல் டோன் சீட்ஸோடைய அப்போல்சரி நீங்கள் பார்க்கலாம். டெனிம் ஃபேப்ரிக் மெட்டீரியல் மாதிரி ஒரு மெட்டீரியல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காகவும் தாங்கும். மேலே பிளாக் கீழே கிரே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 6 ஏர்பேக்ஸுங்கிறது பேசிக் வேரியண்ட்லேருந்து ஸ்டாண்டர்ட் தான் இப்போல்லாம். ஸோ அந்த ஒரு விஷயத்துலையும் எந்த காம்ப்ரமைஸும் இல்லை. பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. உள்ளே ஏறணும் போலவே இருக்குது. அந்தளவுக்கு ஸ்பேசியஸான ஒரு இன்டீரியர் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ உள்ளே ஏறுவோமா? ரைட். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோடைய ஓவரால் டேஷ்போர்டு வியூ. இதில் பல வகையான மெட்டீரியல்ஸ், பல பெட்டரான டெக்ஸ்சர்ஸ் அந்த மாதிரி நிறையாவே ப்ளே பண்ணியிருக்காங்க. நார்மலாக வரக்கூடிய பிளாஸ்டிக்ஸ் எல்லாமே இருக்குது. மேலே ஃபுல்லாகவே ஹார்ட் பிளாஸ்டிக்ஸ் தான். பட் அது டெக்ஸ்சரைஸ்டான பிளாஸ்டிக்காக தான் கொடுத்துருக்காங்க. டெக்ஸ்சர் நீங்கள் பார்க்கலாம், அது நல்லாயிருக்கு. அண்ட் இது வந்து ஒரு கிளாசி கிரே பேனல். டேஷ்போர்டு ஃபுல்லாகவே இது வந்து ஃப்ளோ ஆகுது எண்ட் டு எண்ட். அண்ட் இது வந்து
ஒரு மாதிரி சாஃப்டரான மெட்டீரியல், ஸ்பீக்கர் டைப் மாதிரி ஒரு மெட்டீரியல். ஆக்சுவலி டாப் வேரியன்ட்ஸில் இங்கே ஒரு சென்டர் ஸ்பீக்கர் ஒன்று வரும், பட் இந்த வேரியன்ட்ஸில் அது இல்லை. இருந்தாலும் அந்த ஸ்பீக்கர் மாதிரி ஒரு லுக்கு இங்கே கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த வேரியன்ட்லேயும் அதை வந்து கொடுத்துருக்காங்க. டோர் பேனல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க சாஃப்ட் தான். இது ஹார்டு, ஓகே, இது ஹார்டு. ஆனால் இது ஃபுல்லாகவே ஃபேப்ரிக் தான். இங்கேயும் ஃபேப்ரிக் வந்து கொடுத்துருக்காங்க கையை வைக்கிற இடங்களில். அண்ட் ஆல் 4 பவர் விண்டோஸ் பேசிக் வேரியன்ட்லேருந்து கிடைக்குது. எலக்ட்ரானிக்லி அட்ஜஸ்டபிள் ஆர்விஎம்ஸுமே பேசிக் வேரியன்ட்லேருந்து கிடைக்குது. இதில் பெருசாக எந்த காம்ப்ரமைஸும் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. அண்ட் பெரிய ஸ்பீக்கர்ஸ் இங்கே ஃப்ரண்ட் டோர்ஸுக்கு கொடுத்துருக்காங்க அண்ட் ரியர் டோர்ஸுக்குமே இருக்குது. கூடவே பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்டோரேஜ் பாக்கெட்ஸ், அம்ப்ரெல்லா ஹோல்டர், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமும் இந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு கிடைக்குது. குவைட் நைஸுங்க. ஓகே, அது போக இந்த இன்டீரியரை பொறுத்தவரை வேறு ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்ப்போம். ஸோ டோர் க்ளோஸ் பண்ணிட்டேன். இங்கே நீங்கள் பார்க்கலாம் ஸ்டியரிங் வீலுக்கு டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக் அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறது பேசிக் வேரியண்ட்லேருந்து ஸ்டாண்டர்டாக தான் கிடைக்குது. ஸோ அந்த வகையில் எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது. மேலும் காம்ப்ரமைஸ் இல்லாத ஃபீச்சர்ஸ் ஆக்சுவலி இந்த வேரியண்ட்டில் கொஞ்சம் நல்லாவே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். இப்போ அதுக்கு வண்டி ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஓகே, ரைட். இங்கே நீங்கள் பார்க்கலாம் பெரிய சைஸ் டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகே, பெரிய சைஸ் டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் கூடவே ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரும் ஒன்று கிடைக்குது உங்களுக்கு. இதில் பெரிய ஆடம்பரம் இல்லை, பட் தேவையான டீட்டெயில்ஸு, அத்தியாவசியமான இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகிருது. இன்க்ளூடிங் டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம். 4 டயர்ஸ்லையுமே என்ன ப்ரெஷர் இருக்குன்னு காட்டுறதுக்கு தனியாக அதுக்கு மேலே கார்னரில் டிஸ்பிளே ஒன்று கொடுத்துருக்காங்க. ரேஞ்ச் இங்கே இருக்குது. அண்ட் அது போக ஸ்பீடோமீட்ரு, கியர் இண்டிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வந்துடுது. இதை நீங்கள் எப்படி கண்ட்ரோல் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு இங்கே இருக்கிற பட்டன்ஸை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஆவரேஜ் மைலேஜ், ட்ரிப் மீட்டர்ஸ், ஓகே, பெரிய அளவில் கஸ்டமைஸ்லாம் பண்ண முடியாது, பட் தேவையான இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்துருதுன்னு சொல்ல முடியும். ரைட் சைடில் இங்கே மேலே என்ஜின் டெம்பரேச்சருக்கான கேஜ் இருக்குது. இங்கே ஃபியூல் டேங்க் கேஜ் அண்ட் டாக்கோமீட்டர் இங்கே லெஃப்ட் சைடில் இருக்குது. டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் அப்படின்னு வரும்போது இந்த வேரியண்ட்லேருந்து தான் உங்களுக்கு ஆக்சுவலி டச் ஸ்க்ரீன் சிஸ்டம், ஆடியோ சிஸ்டம் இந்த விஷயமே வந்து ஸ்டார்ட் ஆகுது. பேஸ் லெவல் ஸ்மார்ட் ப்ளஸில் ஆடியோ சிஸ்டமே கிடையாது. ஆனால் இதுலேயே உங்களுக்கு வந்து பெரிய 10.25 இன்ச் டச் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. வயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே கம்பேட்டிபிலிட்டி இருக்குது. கூடவே உங்களுக்கு சவுண்ட் டெமோ, வீடியோ பிளேயர், வாய்ஸ் அசிஸ்டண்ட்டு, பார்க் அசிஸ்ட்டு, அதாவது ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா, அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமும் வந்துடுது. கேமரா கிளாரிட்டி ஆக்சுவலி ரொம்ப நல்லாவே இருக்குதுன்னு சொல்ல முடியுங்க. ஓகே, ஸோ நார்மலாக 360 கேமரா தான் சூப்பராக இருக்கும் அப்படின்லாம் இல்லை. இந்த ரிவர்ஸ் கேமராவுடைய கிளாரிட்டியே ரொம்ப நல்லா இருக்குன்னு தான் சொல்ல முடியும். ஜூம் பண்ணாலுமே கிளாரிட்டி நல்லாவே இருக்குது. ஓகே, ரைட். அது போக வேறு என்ன இருக்குது? இதில் அவ்வளோதாங்க. உங்களுக்கு வயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே, வாய்ஸ் கமாண்ட் ஃபங்க்ஷனாலிட்டி அதெல்லாமே இருக்குது. ஆனால் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி இல்லை. ஏசியை பொறுத்தவரை முழுக்க மேனுவல் கண்ட்ரோல் தான். பட் அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஆட்டோமேட்டிக் மாதிரி இருக்கணும், மாடர்னாக இருக்கணுங்கிறதுக்காக டிஜிட்டல் கண்ட்ரோல்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. ஃபேன் ஸ்பீட் இப்படி நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும். அண்ட் டெம்பரேச்சருக்கு நீங்கள் இதில் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஆனால் ஆட்டோ ஃபங்க்ஷன் கிடையாது ஏசியை பொறுத்தவரை. திஸ் இஸ் அ மேனுவல் ஏசி. பார்க்குறதுக்கு இப்படி இருக்குது, அவ்வளோதான். அது ஃப்ரண்ட் விண்ட்ஷீல்ட் டீஃப்ராஸ்டர் இங்கே இருக்குது. ஹில் டிசென்ட் கண்ட்ரோலுக்கு இங்கே பட்டன் கொடுத்துருக்காங்க. என்ஜின் ஐடில் ஸ்டார்ட் ஸ்டாப்க்கான ஆஃப் பட்டன் அங்கே இருக்குது. அது போக பூட் ஆக்சஸ்ஸு, சென்ட்ரல் லாக்கிங், ஹசார்டு எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. டிஜிட்டல் டச் பேஸ்டான கன்சோலாக கொடுத்துருக்காங்க. டிரைவிங் பண்ணுறப்போ ஆக்சஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான், பட் வண்டி நிற்கும் போது தான் மோஸ்ட்லி ஆக்சஸ் பண்ணுற மாதிரி விஷயங்களாக இருக்குது இந்த விஷயங்கள் எல்லாமே. சரியா? தென் அதுக்கப்புறம் சென்ட்ரல் கன்சோலை பொறுத்தவரை உங்களுக்கு இது வந்து 6 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ். இது நல்லா இருக்குது, ஸ்லிக்காக ஓரளவுக்கு நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். வைப்ரேஷன்ஸ் எதுவுமே ஃபீல் ஆகலை. இதுலேயே உங்களுக்கு குரோமு, கிளாசி பிளாக்ல அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. குவைட் நைஸ். அண்ட் ஃபிசிக்கல் சார்ஜிங் ரீதியாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு இங்கே ஒரு வயர்லெஸ் சார்ஜிங் மாதிரி ஒரு விஷயம் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆனால் இது வயர்லெஸ் சார்ஜர் கிடையாது, வெறும்னா ஸ்டோரேஜ் மட்டும்தான். இந்த பேடு ரப்பரைஸ்ட் பீடிங்லாம் கொடுத்துருக்காங்க. அதனால தான் பார்க்குறதுக்கு அந்த மாதிரி வயர்லெஸ்ன்னு நினச்சிட்டேன், பட் இல்லை, இது வெறும் ஸ்டோரேஜுக்கு மட்டும்தான். சார்ஜிங் வந்து ஃபிசிக்கல் சார்ஜிங் மட்டும்தான் இருக்குது. ஒரு ரெகுலர் யூஎஸ்பி, ஒரு சி டைப் யூஎஸ்பி அப்படின்னு கொடுக்குறாங்க. 45 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சி டைப் சார்ஜிங் இங்கே கொடுத்துருக்காங்க. மற்றபடி 2 கப் ஹோல்டர்ஸ் இங்கே உங்களுக்கு கிடைக்குது. அண்ட் அது போக எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக்குங்கிறது பேஸ் வேரியண்ட்லேருந்து ஸ்டாண்டர்டாக இருக்குது. நீங்கள் சீட் பெல்ட் போடலை அல்லது டோர் எதுவும் திறந்துருக்கு அப்படின்னா இது வந்து டிஸ்எங்கேஜே ஆகாது. ஸோ கொஞ்சம் நீங்கள் பார்த்து ஓட்டுற மாதிரி தான் இருக்கும். வண்டியை நீங்கள் ப்ராப்பராக கண்டிஷன் பண்ணி ஓட்டுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் சீட் பெல்ட் போட்டுட்டு டோரெல்லாம் க்ளோஸ்டாக இருக்கா அப்படிங்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வண்டியை நீங்கள் ஸ்டார்ட்டே பண்ண முடியும், வண்டி நகர்த்தவே முடியும். சரிங்களா? இந்த சென்டர் ஆம்ரெஸ்ட் நல்ல பெரிய சென்டர் ஆம்ரெஸ்ட், தெரிஞ்ச விஷயம். உள்ள டீசெண்டான அளவுக்கு ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதுதான் சென்ட்ரல் கன்சோலை பொறுத்தவரை விஷயங்கள். டேஷ்போர்டை பொறுத்தவரை விஷயங்கள். இந்த க்ளவ் பாக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அது ஆக்சுவலி பெரிய சைஸ் தாங்க, அதில் எந்த குறையும் இல்லை. நல்லா பெருசாக இருக்குது கெப்பாசிட்டி. ஆனால் கூலிங் வசதி எதுவும் இல்லை. கூலிங் வெண்ட் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க பேஸ் வேரியன்ட்ஸை பொறுத்தவரை. பட் ஸ்டில் நல்ல ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி உண்டு.
அண்ட் மேலே ரூஃபில் பார்த்தீங்கன்னா டே நைட் மேனுவலி அட்ஜஸ்டபிள் ஐஆர்விஎம் ஒன்று கொடுத்துருக்காங்க. இட் இஸ் ஓகே. அண்ட் எல்இடி கேபின் லேம்ப்ஸ், இந்த டைப் சின்ன எல்இடி கேபின் லேம்ப்ஸாக கொடுத்துருக்காங்க. ப்ரீமியமாக இருக்குது, நல்லா இருக்குது. அண்ட் கோ டிரைவர் சைடில் வேனிட்டி மிரர், ஓ வா பரவாயில்ல, ஃபுல் செட்டோடு வந்துடுது. இந்த சன் வைசர்ஸு, இங்கே லிட்டோட மிரர் கிடைக்குது, எக்ஸ்டென்ஷனும் இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. அது போக இந்த சன் வைசரை நீங்கள் இப்படி சைடில் திருப்பி இப்படியும் கூட இழுத்துக்கலாம் சூரியனை மறைக்கிறதுக்கு. ஸோ குவைட் நைஸுங்க, நல்ல ஃப்ளெக்சிபிள் டிசைன். இது இந்த வேரியண்ட்லேயே வருது, இன்ஃபேக்ட் பேஸ் வேரியண்ட்லேருந்தே வருது. நைஸ். மேலும் அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது இதில் க்ரூஸ் கண்ட்ரோலும் உங்களுக்கு வந்து கிடச்சிருதுங்க. ஓகே, ஸ்டியரிங் வீலில் க்ரூஸ் கண்ட்ரோலுக்கான ஃபங்க்ஷனாலிட்டி நீங்கள் பார்க்க முடியும். என்னென்னா ஆட்டோ ஹெட்லாம்ப்ஸ், ஆட்டோ வைப்பர்ஸ் எல்லாம் இல்லை, பட் ஸ்டில் இந்த நல்ல ப்ரீமியமான குவாலிட்டி ஸ்டாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதுலேயே உங்களுக்கு வந்து ஹெட்லாம்ப் லெவலர் இதுக்குள்ளேயே கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. ஓகே, அண்ட் ஃபைனலாக பவர் விண்டோஸ்னு பார்க்கும்போது ஆல் 4 பவர் விண்டோஸ் தான், பட் இது ஒன் டச் டவுன்லாம் டிரைவர் விண்டோவுக்கு இல்லை. ஸோ நார்மல் பவர் விண்டோஸ் தான் கிடைக்குது, ஒன் டச் ஃபங்க்ஷன் இல்லை. அதே மாதிரி உங்களுக்கு வந்து பரவாயில்ல, இந்த வேரியண்ட்லேயே எலக்ட்ரானிக் ஃபோல்டிங் ஆப்ஷனும் இருக்குது. ஸோ இந்த பேனல் இருக்குது பார்த்தீங்களா, இதுவே ஒரு கம்ப்யூட்டர் மவுஸ் மாதிரி தான் ஒர்க் ஆகுது. இது ரெண்டுமே பட்டன்ஸாக தான் கொடுத்துருக்காங்க. இந்த பேனலே ஒரு பட்டன் டிசைனில் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாய்ஸ்டிக் நீங்கள் வந்து மிரர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பயன்படுத்திக்கலாம், ரைட்டு லெஃப்ட்டு அண்ட் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபோல்டிங்கான பட்டன், எலக்ட்ரானிக் ஃபோல்டிங் இந்த வேரியண்ட்லேயே உங்களுக்கு வந்து கிடைக்குது. ஸோ அதுக்கான பேனல் தான் இது, ஃபுல்லாகவே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். குவைட் நைஸ் அட்டென்ஷன் டு டீட்டெயில் அப்படின்னு சொல்ல முடியும். ரைட், இதுதான் இந்த பியூர் வேரியண்ட்டில் வரக்கூடிய ஆக்சுவல் ஃபீச்சர்ஸ் ஃப்ரண்ட்டை பொறுத்தவரை. இப்போ பேக் சீட் எப்படி இருக்குது அதை பார்த்துடலாம் வாங்க. டாடா சியராவுடைய பேக் சீட் எப்போயுமே நல்ல ஸ்பேஷியஸான வண்டிங்க. ஓகே, அதாவது இந்த செக்மெண்ட்லேயே இருக்கிறதுலே அதிகமாக ஸ்பேஸ் தரக்கூடிய ஒரு மிட் சைஸ் எஸ்யூவி இந்த டாடா சியரா. அப்படின்னு இருக்கும்போது எல்லா வேரியண்ட்லையுமே நல்ல ஸ்பேஸ் இருக்குது. இங்கே நீங்கள் பார்க்கலாம், நான் வந்து டிரைவர் சீட் இத்தனைக்கு என் ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். அப்படி இருந்துமே இந்த அளவுக்கு நீ ரூம் இருக்குது, ஹெட் ரூம் தாராளமாக இருக்குது. காரணம் இதனுடைய பாக்ஸி ஷேப். பேனராமிக் சன்ரூஃப் இருக்கிற பியூர் ப்ளஸ் எஸ் அந்த வேரியண்ட்ஸ் நீங்கள் எடுத்தாலுமே உங்களுக்கு வந்து ஹெட் ரூமில் எந்த பிரச்சனையும் இருக்க போகிறதில்ல. அண்ட் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த லோவர் ஸ்பெக் வேரியண்ட்ஸ்லேயே உங்களுக்கு வந்து இந்த சைடு ரிட்ராக்டபிள் சன் பிளைண்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் வெயில் டைமில் நீங்கள் வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறதுங்க, வெயில் கிட்டேருந்து கொஞ்சம் தப்பிக்கலாம். ஓகே, நல்ல டஃப்பான குவாலிட்டியாக தான் கொடுத்துருக்காங்க, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. விண்டோ வந்து ஓரளவுக்கு நல்ல பெருசாகவே இருக்குது. அண்ட் கை வைக்கிற இடங்கள் எல்லாமே சாஃப்டான மெட்டீரியல்ஸ் டோர்ஸ்லையுமே நீங்கள் பார்க்க முடியும். பொதுவாகவே அந்த டெனிம் டைப் ஜீன் டைப் மெட்டீரியல் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பேக் சீட்டை பொறுத்தவரை நம்ம ஆல்ரெடி பேஸ் லெவல் ஸ்மார்ட் ப்ளஸ் வேரியண்ட் பார்த்துருக்கோம். அதே பேக் சீட் தான், அப்படியே சேம் டிசைன் அப்படியே இந்த வேரியண்ட்டுக்கும் கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. சென்டர் பேசஞ்சருக்கு அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் இல்லை, 2 பேருக்கு தான் ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் சென்டர் ஆம்ரெஸ்ட்டும் கிடையாது. அப்படின்னு இருக்கும்போது 3 பேர் உட்காரலாம். நல்ல அகலம் சூப்பராக இருக்குது, 3 பேர் தாராளமாகவே உட்காரலாம். அந்தளவுக்கு அகலம் வந்து ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இங்கே ஃப்ளோருமே ஃப்ளாட்டாக தான் இருக்குது, பெரிய லெவலில் ஒரு டனல் அப்படின்னு ஒரு விஷயமே இல்லை. 3 பேர் ரொம்பவே நல்ல கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா சென்டர் பேசஞ்சருக்கு ஹெட்ரெஸ்ட் இல்லை, அது ஒன்று தான் எனக்கு ஒரு சின்ன குறையாக இருக்குது. மற்றபடி இந்த பேக் சீட் நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது. எல்லாருக்கும் கிராப் ஹேண்டில்ஸ் இருக்குது. தனியாக இங்கே லைட்டிங்கும் வந்து எல்இடி லைட்டிங்கும் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியர் ஏசி வென்ட்ஸ், 2 ரியர் ஏசி வென்ட்ஸ் பேசிக் மாடலேருந்து ஸ்டாண்டர்டாக கிடைக்குது, அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். இந்த வேரியண்ட்டில் ரியருக்கு சார்ஜிங் சாக்கெட் இருக்கும்னு நினச்சேன், ஆனால் இல்லை. ரியர் பேசஞ்சர்ஸ்க்கு எந்த வகையான ஒரு சார்ஜிங் வசதி எதுவுமே கொடுக்கல. பட் ஸ்டில் ஓகே, பரவாயில்ல அப்படின்னு விடலாம். ஓகே, அண்ட் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு ஹார்மான் பிராண்டட் ஸ்பீக்கர்ஸ் கிடைக்குது. ஸோ ரியர் டோர்ஸ்லையுமே ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. ட்வீட்டர் ஆக்சுவலி இந்த வேரியண்ட்டில் ஓகே இல்லைன்னு நினச்சேன், ஆனால் இருக்குது. ட்வீட்டர் இந்த வேரியண்ட்லேயே உங்களுக்கு பேக் சீட்டில் கிடைக்குது. ஸோ மொத்தம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 ஸ்பீக்கர் 4 ட்வீட்டர் அப்படிங்கிற ஆடியோ லெவல் கெப்பாசிட்டி இந்த வேரியண்ட் கொடுத்துருக்காங்க, அதுவும் ஒரு ப்ளஸ் தான். மற்றபடி சேஃப்டி ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 6 ஏர்பேக்ஸ், இஎஸ்பி ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட், கார்னர் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல், அது போக பார்த்தீங்கன்னா பிரேக் டிஸ்க் வைப்பிங், அந்த மாதிரி ஏராளமான ஆக்டிவ் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஸ்டாண்டர்டாக கொடுக்குறாங்க. அந்த வகையில் ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. இப்போ நம்ம லக்கேஜ் ஸ்பேஸ் பார்க்கலாமா? ஃபைனலாக இந்த டாடா சியரா பியூர் வேரியண்ட்டோடைய லக்கேஜ் ஸ்பேஸ் அப்படின்னு பார்ப்போம். ஓகே, ஸோ வண்டி ஒரு பாக்ஸி ஷேப்பான வண்டி, அதுக்கேற்ற மாதிரி இந்த பாக்ஸி ஷேப்னால தான் இன்டீரியர் ஸ்பேஸ் அவ்வளோ கிடைக்குது. பேக் சீட் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, செம்ம ஸ்பேஷியஸான பேக் சீட் தான். அதுக்கேற்ற மாதிரி தான் லக்கேஜ் ஸ்பேஸ், பூட் ஸ்பேஸும் இருக்குது. 500 லிட்டருக்கு மேலே லக்கேஜ் ஸ்பேஸ் நீங்கள் வந்து தாராளமாக என்ஜாய் பண்ணலாம் இந்த வேரியண்ட்ஸை பொறுத்தவரை. காரணம் இதில் உங்களுக்கு பார்சல் ட்ரே ஷெல்ஃப் இல்லை. ஓகே, ஸோ ரூஃப் வரைக்கும் கூட நீங்கள் அடுக்கிக்கலாம், எவ்வளோ லக்கேஜ் வேணாலும் நீங்கள் வந்து அடுக்கிக்கலாம். அந்த விஷயங்கள் எந்த வகையான காம்ப்ரமைஸும் கிடையாது. இங்கே ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே லெஃப்ட் சைடில் சப்வூஃபருக்கான ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. உள்ள சப்வூஃபர் கிடையாது, பட் நீங்கள் வேணும்னா பேக்கிங் பண்ணிக்கலாம். 3 கிலோக்கான பேக் ஹுக்ஸ் இந்த சைடு 2 கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த சைடு பார்த்தீங்கன்னா 1 கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு இங்கே 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட் ஒன்று கிடைக்குது. பேக்கில் இங்கே பூட் ஏரியாவை பொறுத்தவரை வேக்யூம் கிளீனிங் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினச்சாலுமே தாராளமாக நீங்கள் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இதுதான் ஆக்சுவலி டூல் கிட்டு. இந்த ஏரியாக்குள்ளே தான் டூல் கிட்டுக்கான தனி பேக் ஒன்று பேக் பண்ணி உள்ளே வச்சுருக்காங்க.
இது நீங்கள் நீட்டாக இதுக்குள்ளே அப்படியே பேக் பண்ணிக்கலாம். ஓகே ரைட். அண்ட் அது போக இங்கே ஃப்ளோருக்கு அடியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. காரணம் இந்த வண்டியில் டாப் அண்ட் வேரியண்ட்ஸில் ஸ்பேர் வீலுங்கிறது பாடிக்கு அடியில் இருக்கும். பட் இந்த வேரியண்ட்டில் ஸ்பேர் வீல் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குங்க, டோன்ட் வரி. இது ஒரு ஃபுல் சைஸ் ஸ்பேர் வீலை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பட் ஸ்டீல் வீல் தான். ஓகே, ஃபுல் டைமாக கூட நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாம். 17 இன்ச்சுக்கு ஸ்டெப்னி ஒன்று கொடுத்துருக்காங்க, பரவாயில்லைங்க. ரைட். ஓகே, ஸோ இதுதான் இந்த டாடா சீராவை பொறுத்தவரை லக்கேஜ் ஸ்பேஸ் அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி பொறுத்தவரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு 60-40 ஸ்ப்ளிட் ஃபோல்டிங் ரியர் சீட்ஸ் எல்லாம் இல்லை. இந்த ரியர் சீட்ஸை நீங்கள் ஒட்டு மொத்தமாக ஒரு சிங்குலர் யூனிட்டாக தான் மடக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, அடிஷ்னல் ஸ்பேஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னா ரைட், இந்த மாதிரி நீங்கள் ஒட்டு மொத்தமாக ஒரு ஃபுல் 100% யூனிட்டாக தான் மடக்கிற மாதிரி இருக்கும். அப்படி மடக்கிட்டிங்கன்னா பேக் சீட்டில் யாரும் உட்கார முடியாது. ஸோ 2 பேர் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும்தான் இந்த ரியர் சீட்டை நீங்கள் ஃபோல்ட் பண்ணி பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். அப்படி பண்ணிட்டீங்கன்னா ஒரு வேன் அளவுக்கு உங்களுக்கு ஸ்பேஸ் கிடைக்குது. தாராளமாக நீங்கள் ஃபர்னிச்சரு, லக்கேஜு, வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ் அந்த என்ன வேணாலும் நீங்கள் வந்து ஷிஃப்ட் பண்ணலாம். அந்தளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது இந்த வண்டியை பொறுத்தவரை. ஓகே ரைட், இதுதான் இந்த டாடா சீரா பியூர் வேரியண்ட்டோடைய லக்கேஜ் ஸ்பேஸ் அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி. இப்போ வாங்க இந்த வண்டி யாருக்கு செட் ஆகும், இது வேல்யூ ஃபார் மணியாக அதையே பேசிடலாம். ஆல்ரைட் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் டாடா சீராவுடைய பியோர் வேரியண்ட். என்னையை கேட்டிங்கன்னா அதிகம் ஆடம்பரம் விரும்பாதவங்களுக்கு ஏற்ற ஒரு வேல்யூ ஃபார் மணி வேரியண்ட் அப்படின்னு சொல்லுவேன். இந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு சன்ரூஃப் இல்லை, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெண்டிலேட்டட் சீட்ஸு, லெதர் அப்போல்சரி, அலாய் வீல்ஸ், இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. பட் ஒரு ஃபேமிலிக்கு தேவையான அத்தியாவசிய ஃபீச்சர்ஸ் எல்லாமே இந்த வேரியண்ட்டை கவர் பண்ணிடுது அப்படின்னு சொல்ல முடியும். காரணம் சீராவோடைய அந்த சூப்பரான லுக்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்குது. மேலும் 2 என்ஜின் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் ஆப்ஷன் உங்களுக்கு வந்து கிடைக்குது. அது போக எல்இடி ஹெட் லேம்ப்ஸ், எல்இடி டெயில் லேம்ப்ஸ் அதெல்லாமே இருக்குது. ஓகே, மெயினான விஷயம் சேஃப்டி ரீதியாக ஃபுல் 5 ஸ்டார் சேஃப்டி ரேட்டிங்கோட 6 ஏர் பேக்ஸ் அந்த மாதிரி ஆக்டிவ் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எல்லாமே கவர் பண்ணிடுது. ஆடம்பர விஷயங்கள் மட்டும்தான் மிஸ் ஆகுதுங்க. அதாவது எலக்ட்ரிக் சன்ரூஃபு, கூடவே வெண்டிலேட்டட் சீட்ஸு, ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல், ஏசி, 360 டிகிரி கேமரா சிஸ்டம், இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் தான் இந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு மிஸ் ஆகுதே தவிர வண்டி ஆக்சுவலி இந்த ப்ரைஸுக்கு டீசெண்டான ஒர்த்து அப்படின்னு நான் சொல்ல முடியுங்க. ஓகே, ஸோ இந்த வேரியண்ட்டில் வேறு என்ன ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருந்திருக்கலாம், இது வந்து ஒர்த்தாக இருக்கா, வேல்யூ ஃபார் மணியாக இருக்கா, உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்குங்க. என்ன கேட்டிங்கன்னா டீசல் இந்த பியூர் வேரியண்ட்டில் 100% ஒர்த் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா நம்ம இன்னும் பெட்ரோல் நான் டர்போ இன்னும் ஓட்டி பார்க்கல. அண்ட் டிசிஏ ஆட்டோமேட்டிக் அதுவுமே எப்படி இருக்குன்னு நம்ம இன்னும் ஓட்டி பார்க்கல. ஸோ டீசல் விரும்புகிறீங்க அப்படின்னா இந்த வேரியண்ட்டே ஒர்த்து அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும். ரைட். ஸோ உங்களுடைய கருத்துக்கள் ஆல்வேஸ் வெல்கம், கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் விப்ரஜேஷ். மேலும் பல வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.